ராதே கிருஷ்ணா. அயோத்தியால மிக முக்கியமான ஒரு இடம் இது. அழகான கோபிரதார காட். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி 11,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு ஷரத் பூர்ணிமா அன்று தன்னுடைய நிஜஸ்வரூபத்தோட வைகுண்டத்துக்கு கிளம்பின இடம் இதுதான். இது நடுவில் இருக்கிறது ராமச்சந்திரமூர்த்தி, இந்த பக்கத்தில் சீதா மாதா, அந்த பக்கத்தில் லக்ஷ்மணன் இருக்கார்கள். பகவான் இந்த இடத்துல 2 கையிலையும் எதுவுமே வச்சுக்கல, வில்லு அம்பு எதையுமே கையில் வச்சுக்கல சுவாமி. நம்ம போகும்பொழுது 2 கை வெறும் கையோடு தான் போவோன்றதுக்காக அப்படி காட்சி கொடுக்குறான். இதுதான் குப்தார் காட் அப்படின்னு பேர், கோபிரதார காட். இங்கே எதிர்க்க தான் சரையு ஓடின்னு இருக்கா. இந்த இடத்துல இந்த படித்துறையிலிருந்து தான் பகவான் ராமன் வைகுண்டத்துக்கு கிளம்பினான். பகவான் ஷரத் பூர்ணிமா அன்றுதான் கிளம்பினான். அந்த ராமன் தன்னோடு இருந்த அயோத்தியா ஜனங்கள் புல்லெரும்பாதி ஒன்று இன்றியே அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் ஜோரான சத்கதி கொடுத்த ஸ்தலம் இந்த இடம். குப்தார் காட் அப்படின்னு பெயர். இந்த கார்த்திகை மாசத்துல இங்க தீர்த்தமாடுறது, குளிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். இந்த இடத்துல இந்த சரையு மாதா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். எல்லாரும் நன்னா இருங்கோ. கார்த்திகை மாசத்துல இந்த தீர்த்தத்தை பார்க்கறதே பாக்கியம். முந்தானி தான் சரத் பூர்ணிமா. இந்த இடத்துல உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்ல கதி அடையறதுக்கும் மோட்சம் அடையறதுக்குமான இது அர்க்கியம். உங்கள் மனசில் இருக்க கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், உடம்பு எல்லாமே நன்னா இருக்கட்டும். அதாவது உங்கள் மனசில் கவலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் தீரட்டும். உங்கள் உடம்பு நன்னா இருக்கட்டும். உங்கள் குழந்தைகள் சௌகரியமாக இருக்கட்டும். நீங்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த அர்க்கியம். ராதே கிருஷ்ணா. கார்த்திகை மாசத்துல இந்த குப்தார் காட்டில் நின்றுருக்கேன். எல்லாரும் நன்னா இருங்கோ. ராமன் இருக்கான், பார்த்துக்கோ. ராதே கிருஷ்ணா.